மக்களவை தேர்தலில் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் என்னுடைய பிறந்த ஊரான கண்டனூரிலே வாக்களிக்க முடிந்ததற்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வாக்களித்து வெளியே உங்களை சந்திக்கிறேன். இதேபோல இன்று பல லட்சம் மக்கள் நாடு முழுவதும் வாக்களிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் எங்கள் அணி திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலே உள்ள காங்கிரஸ் கட்சி உட்பட்ட இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதில் எனக்கு சிறிதும் ஐயம் கிடையாது. நேற்று தொகுதி பூரா நான் சுற்றி வந்தேன். இன்று காலையும் தொகுதியிலே உள்ள அனைத்து முகவர்களுக்கும் நான் தொலைபேசியில் பேசியிருக்கிறேன். அனைவரும் மிகுந்த உற்சாகத்துடன், மிகுந்த நம்பிக்கையுடன், மிகுந்த பூரிப்புடன் இருக்கிறார்கள். அந்த உற்சாகம், நம்பிக்கை, பூரிப்பு என்பது வாக்காளர்களை பிரதிபலிக்கும் வகையிலே எங்களுடைய முகவர்கள் சொல்கிறார்கள். நிச்சயமாக தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். சார், இந்த பாஜக நட்டாவும் அமித்ஷாவுடைய வருகை எதுவும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம்? இங்கே வந்தார், வந்து ரத்து பண்ணார். வரவில்லை, வந்து ரத்து பண்ணதுக்கான காரணங்களையெல்லாம் நீங்கள் ஆராயணும். மிகப்பெரிய ஜனநாயகம்னு சொல்கிறாங்க. ஆனால் பன்முகத்தன்மைக்கு ஆபத்துன்னு சொல்லி தொடர்ச்சியாக வரக்கூடிய காலங்களில் இது எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இந்தியா கூட்டணி வென்றால் பன்முகத்தன்மை உறுதியாக காப்பாற்றப்படும். கடந்த 10 ஆண்டுகளிலே ஏற்பட்ட சரிவுகளை எல்லாம் நாங்கள் சீர் செய்து விடுவோம், நேர் செய்து விடுவோம். இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் என்று சொல்வதற்கு காரணமே பன்முகத்தன்மை காப்பாற்றப்படும் என்பதற்காக அனைத்து சிறுபான்மையினரும், மதச்சார்பன்மையாக இருந்தாலும் சரி, மொழி சிறுபான்மையாக இருந்தாலும் சரி, அனைத்து சமுதாயங்களும் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், வரலாறு, மரபு, கலாச்சாரம் எல்லாவற்றையும் காப்பாற்றுவதுதான் பன்முகத்தன்மையை காப்பாற்றுவது என்று பொருள். அதை இந்தியா கூட்டணி நிச்சயமாக செய்யும். இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் நிலையில் அடுத்த கட்டமாக அந்த வெற்றியை தக்க வைத்துக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமா? அடுத்தடுத்த நீங்களே இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் யாராவது அதை சதி செய்து உடைத்து விடுவார்கள் என்று உங்களுடைய கேள்வியிலே துணிக்கிறது. அது மாதிரியெல்லாம் ஆகாது. இந்தியா கூட்டணி வலிமையான கூட்டணி. அந்த இடத்துல கேட்கல, அடுத்தடுத்த காங்கிரஸ் இல்லா இந்தியாவை உருவாக்கணும்னு சொல்லிட்டு மோடி தொடர்ச்சியாக ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு. இந்த தேர்தல் அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கிற மாதிரி அமைங்க. அது தெரியாது, மக்கள் எப்படி வாக்களிக்கிறார்கள்னு பொறுத்து தான் பார்க்கணும். தமிழ்நாட்டில் என்னால் தெளிவாக சொல்ல முடியும், 39 இடங்களிலேயும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். புதுச்சேரி உட்பட 40 இடங்களிலேயும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். இப்போ தேர்தல் காலத்தில் கூட இடி தொடர்ச்சியாக நடவடிக்கை மேற்கொள்றாங்க. நேற்று கூட ஆம் ஆத்மியோட எம்எல்ஏ கைது பண்ணியிருக்காங்க. இவருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சிறையிலே அவருக்கான வழக்கை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் அமலாக்கத்துறை என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி என்று எல்லாருக்கும் தெரியும். சிதம்பரம் அப்போ எக்கனாமிக் நாலேஜ் ஒரு கேம்பில் பின்னாடி எழுதிடுறாங்க. அந்த அளவுக்கு தான் அவர் என்ன 1 லட்சம் ரூபா ஒரு பெண்ணுக்க சாத்தியமா? பல நாடுகளுடைய பட்ஜெட்டை ஒன்றாக்கினா கூட அந்த அமௌண்ட் வரும். ஆகவே ஒரு ஃபூல்ஸ் பேரடைஸ் அதில் இருக்கக்கூடிய ஒரு நபர், முட்டாளின் சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு நபர், அவர் அப்படித்தான் விமர்சிப்பார். இவருடைய நிர்வாகத்தின் கீழ் தான் 2014 வங்கிகள் முழுமையாக போண்டியாச்சு. வங்கிகள் கேபிட்டல் பேஸ் இல்லாமல் 2014 பிஜேபி வரலைன்னா 2014 ஜூன்லேயே பல இந்திய வங்கிகள் திவால் ஆனது அறிவிக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி மோசமான நிர்வாகம். அது மட்டும் இல்லை, 2014 நொறுங்குகின்ற பொருளாதாரத்தில் 5ல் ஒன்றா இருந்தது பிஜேபி, ஃப்ராஜைல் 5. ஆனால் இன்னைக்கு டாப் 5ல் இருக்கு. ஆகவே கொஞ்சமாவது அறிவுபூர்வமாக பேசுறதா இருக்கணும். அதை இல்லை, சிதம்பரத்திட்ட அறிவுபூர்வமாக பேசணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. கண்ண மூடின்னு பிரிவினைவாத திமுக இந்திரா காந்தியை தாக்கியா ரொம்ப கேவலமா பேசின டீம் கூட்டணி வேற வழி இல்லாம இப்ப கருத்து கணிப்புகள் காங்கிரஸ் 32 சீட்டை தாண்டாதுன்னு வந்திருக்கு. அதாவது 3வது முறையா தொடர்ந்து
ஏன் இந்த மாதிரியா தோல்வி வருது? யோசிக்க வேண்டாமா ஒருத்தர்? அது கூட செய்யலைன்னா இவர் என்ன பெரிய அறிவாளி? பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தோட அன்னைக்கே கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உதயநிதி பண்றதுக்கு சனாதன இந்து தர்மத்தை அழிப்போம்னு சொன்னாரோ சொல்லல. மத்திய பிரதேசத்துல மிகப்பெரிய பெரும்பான்மை, சத்தீஸ்கர், ராஜஸ்தான், அதுக்கப்புறமாவது காங்கிரஸுக்கு புத்தி வந்ததா? இல்ல. அதனால நீங்க பாருங்க, இந்த முறை காங்கிரஸ் பல மாநிலங்கள்ல பூஜ்ஜியம் வரும். வந்து போன தரம் வாங்கின சீட்ல கிட்டத்தட்ட பாதி தான், 53 சீட்டுங்கிறது 32 சீட்டா குறைஞ்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு கீழே கூட போகலாம். காங்கிரஸ் அழிவு பாதையில் இருக்கு. காங்கிரஸ் இவ்வளவு பெரிய சீனியர் லீடரா இருந்தா மிஸ்டர் சிதம்பரம் ட்ரை டு ஹால்ட் இட். இந்தியாவில் வந்து இந்துக்களையும் இந்து கோயில்களையும் ரொம்ப இழிவா பேசிய அமைச்சர்களும் திமுக காரங்களாம் இப்போ எலெக்ஷனுக்கு ஒவ்வொரு கோயில்கள்லாம் சென்று பூர்ண கும்ப மரியாதை வாங்குறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? வெக்கங்கிட்ட பயலுங்கிறேன். யோசிச்சு பார்க்கணும். சித்தாந்தம் வேணா, நான் அன்னிலேருந்து இன்னி வரை 1980 பிஜேபி ஆரம்பிச்சேன். இன்னைக்கு 44 ஆண்டுகளா 45 ஆண்டுகளா ஒரே சித்தாந்தத்தில் இருக்கிறேன். ஆனா வெளியில காங்கிரஸுக்கு போறது, இல்லை திமுகவில் இருக்கிறவர் அன்னைக்கு சாமி இல்லைங்கிறது, இந்து பெண்கள்லாம் விபச்சாரிகள்னு சொல்றது, அப்புறம் என் பொண்டாட்டியே ராமபக்தர்னு சொல்றது, இதெல்லாம் கேவலம். இந்த கேவலமான ஜந்துக்களுக்கு மக்கள் இந்த தேர்தலில் பதில் கொடுப்பாங்க. பாஜக இந்திய அளவில் எத்தனை சீட்டு பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழகத்தில் எத்தனை சீட்டு? அதாவது மொத்தம் 400 சீட்டு இந்தியாவில் குறையாது. தமிழ்நாட்டில் நான் சொல்லிட்டேனே, நம்பர் ஆஃப் சீட்ஸை விட இந்த திராவிட முன்னேற்ற கழக பிரிவினைவாத இந்து விரோத கூட்டணிக்கு மாற்று பாஜக என்பது இந்த தேர்தலில் வாக்கு சதவீதத்தில் நிரூபிக்கிறது. நிச்சயமா இரட்டை இலக்க சீட்டு கூட்டணி. அதிமுக இல்லாம நீங்க இந்த தேர்தலை சந்திக்கிற போது என்ன மாதிரி? அதான் சொன்னேன்னா, 2014 நான் என்னைக்குமே நிதானம் இல்லாம பூதிப்படியா பேசுற ஆள் கிடையாது. எதா இருந்தாலும் சாலிட் பேசு. 2014 திமுகவுடன் கூட்டணி வைக்கல, அதிமுகவுடன் பிஜேபி 19% வாக்குகள். ரெண்டு கூட்டணி திமுக அதிமுக இல்லாம நம்மளால செயல்பட முடியும் இப்பவே காட்டி. இந்த நிச்சயமா நீங்க இந்த 10 ஆண்டுகள்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு மிகப்பெரிய அளவுல கூடி இருக்கு. கிட்டத்தட்ட அதே கூட்டணி அதுல இருந்த இல்லவே இல்லாத மதிமுக இல்லை. அவரே மகன் என்ன போதும், கணேசமூர்த்தி கிட்டா என்னன்னு இருக்கக்கூடியவர். அதனால அந்த மாதிரியா இந்த மதிமுகவும் தேமுதிக இல்லை. 2016 எல்லா கட்சியும் இதோட. ஆகவே இந்த தேர்தலுக்கு அதிமுக வாக்கு சதவீதத்துல 3வது இடத்துக்கு நான் போகும். பல தொகுதிகளில் எனக்கு சில தொகுதி பற்றி தகவல் என்னன்னா, ஏடிஎம்கே வில் நாட் கெட் பேக் இட்ஸ் டெபாசிட். பல சீட்டுகளில் டெபாசிட் திருப்பி வாங்க முடியாத நிலைக்கு அதிமுக போய்கொண்டிருக்கு அப்படிங்கிறத எனக்கு வந்திருக்கிறது. அதனால அதிமுக இல்லாது நல்லதுதான். ஏன்னா இந்த 2 மாநில கட்சிக்கும் மாற்று பிஜேபி அப்படிங்கிறத நாம் தெரிவிக்கிறோம்.